சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் 5 வயதிலேயே தன் தாயை இழந்தான். கனவுகளை சுமக்கும் குழந்தை பருவத்தில் தன் கண்ணீரோடு போராடி தன்னைத்தானே பயிற்சி கொண்டான். தனிமை, துயரம், சவால்கள், வாழ்க்கை அவனை சோதித்தது. ஆனால் அவன் வாழ்க்கையை வெல்ல முடிவு செய்தான். ஒவ்வொரு முறையும் அவன் உடையவில்லை, எழுந்தான், நின்றான், போராடினான். கல்வி என்ற ஆயுதத்துடன் தன்னம்பிக்கை என்ற ஒளியை பிடித்து வாழ்க்கையின் இருட்டை வென்றான். சிறு வயதிலேயே பெரியாரையும் அம்பேத்கரையும் அண்ணாவையும் பற்றி தெரிந்து கொண்டார். 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இலக்கு எங்கிருந்தாலும் அர்ஜுனனின் குறி தவறுவதில்லை. ஆதவ் அர்ஜுனா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இளமையில் கொடிய வறுமையை முழுவதுமாய் உணர்ந்தார். அந்த வறுமையிலும் தளராமல் விடாமல் தமிழ் வழியில் கல்வி கற்றார். வறுமையும் தனிமையும் அவரை இறுகப் பிடித்தது. அதை உடைக்க தன்னை முழுவதுமாய் விளையாட்டில் ஈடுபடுத்திக் கொண்டார். விளையாட ஒரு ஷூ கூட இல்லாமல் போராடியவருக்கு சென்னையின் விளையாட்டு ஆணைய விடுதியில் தங்கி பயிற்சி செய்ய வாய்ப்பு கிடைத்தது. தான் படிக்க சத்துணவும் விளையாட புத்துணர்வும் கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்ல விரும்பினார். விளையாடினார், போராடினார், மாநில மற்றும் தேசிய அளவில் பல வெற்றிகளை பெற்றார். விழுவது அவருக்கு புதிதல்ல, விழுந்த இடத்திலேயே வெற்றியடைவதுதான் அவர் வழக்கம். தனக்கு அடையாளம் தந்த தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் சாதி மத வேறுபாடுகளை கண்டார். அதை மாற்ற போராடினார். எதுவும் எளிதில் அவருக்கு வசப்படவில்லை. போராடி வென்றார். தமிழ்நாடு கூடைப்பந்து அசோசியேஷன் தலைவரானார். பின்னர் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தலைவரானார். அவரின் தலைமையில் இந்திய அணி உலக அளவில் பெருமை பெற்றது. பின் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். ஒரு மாற்றம் உருவானது. பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கினார். பலரின் கனவுகளுக்கு ஆதரவாக நின்றார். தன் சொந்த செலவில் பயிற்சி உதவியும் அளித்தார். சாதி மதங்களை கடந்து திறமை மிக்க வீரர்கள் பல வெற்றிகளை குவித்தனர். அவர்களின் வெற்றியை கொண்டாடினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் அரசியல் அறிவியல் படித்த அவர் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சாதிய அடக்குமுறைகளையும் அறிந்தார். பெரியார் காட்டிய பாதை, அண்ணா நடைமுறைப்படுத்திய மாற்றம், அம்பேத்கர் சொன்ன சமத்துவம், அப்துல் கலாம் கண்ட கனவு, இவை அனைத்தையும் நனவாக்க மக்கள் பணியில் செயல்படத் தொடங்கினார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அடிப்படை மக்களின் உரிமைக்காக போராடினார். 2015ஆம் ஆண்டு முதல் தேர்தல் அரசியலில் செயல்பட்டு மக்கள் நலனுக்காக போராடினார். 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசியலில் மாற்றம் தேடி தேர்தல் வியூக அமைப்பாளராக பணியாற்றினார். அவரது வியூகத்தால் பெரும் வெற்றி கிடைத்தது. ஆனால் அவர் நினைத்த மாற்றம் வரவில்லை. மக்களுக்கும் ஏமாற்றமே கிடைத்தது. தமிழ்நாடு மக்களுக்கு நடந்த அநீதியால் மனம் நொந்து சினம் கொண்டு தான் வெற்றி பெறச் செய்த ஆட்சிக்கு எதிராக போராடினார். மக்கள் பணியில் அயராது போராடும் அவரை ஒரு குரல் அழைத்தது. இந்த முடிவு நான் மட்டும் எடுத்த தனிப்பட்ட முடிவு இல்லைங்க, நாங்க எடுத்த முடிவு. எதுக்கும் தயாராக தைரியமா நம்ம கூட நிக்கிற இந்த மாபெரும் சக்தியோடு சேர்ந்து எடுத்த முடிவு. சமூக சிந்தனையின் கரம் நீட்டியது மக்கள் தலைவர் விஜய். அவர்களின் மக்கள் பணிக்கு துணை நின்றார். ஒரு புதிய அரசியலை, இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளராக மக்களுக்காக களத்தில் இறங்கினார். ஆதவ் அர்ஜுனா.
பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற கருத்தியலை அம்பேத்கர் உருவாக்கியதை போல இங்க பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது. மதசார்பற்ற தன்மை, சமூக நீதி, மக்களிடம் செல், மக்களோடு பணி செய், இந்த கொள்கைகளின் செயல் வடிவமாய் இயங்குகிறார். கொள்கை ரீதியான ஒரு உண்மையான அரசியலை உருவாக்கணும்னு சொல்லும் போது நான் கனெக்ட் ஆனேன். வில்லிவாக்கம் திரு ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர். மக்களின் குரலை கேட்க, மக்களின் உரிமையை மீட்க, மக்களின் வாழ்வை உயர்த்த வில்லிவாக்கத்துக்கு வருகிறார் ஆதவ் அர்ஜுனா. தமிழக வெற்றி கழகம் எங்களோட தலைவரும் சரி, நாங்களும் சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு கண்டிப்பாக இப்ப செய்யக்கூடிய தவறுகளை மாத்துவோன்னு மக்கள் நம்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு வருது. இவர் ஒரு மாற்றத்தின் ஆரம்பம், புது இளைஞர்களின் நம்பிக்கை. இனி வில்லிவாக்கம் சென்னையின் ஒரு பகுதி மட்டுமல்ல, மாநில முன்னேற்றத்தின் அடையாளம், மக்கள் வளர்ச்சியின் முகம். பெண்கள் நலனுக்காக போராடும் போது தன் தாய் தன்னோடு இருந்து ஆசீர்வதிப்பதாக உணர்கிறார். சாதி, மதம், இனம் என்ற எல்லைகளை உடைத்து மனிதநேயத்தோடு, சமூக நலனோடு ஒரு சிந்தனையாளனாய், ஒரு போராளியாய், ஒரு புதிய முகமாய் ஆதவ் அர்ஜுனா. நம்மால் முடியும். எங்க அண்ணன், எங்க தலைவர், இவர்தான் எதிர்காலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. எல்லாத்தையும் மாத்துவார். நம்ம என்னெல்லாம் பிரச்சனை சொல்றோமோ எல்லாத்தையும் மாத்துவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பறக்கட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, திறக்கட்டும் புதிய திசைகள், சிறக்கட்டும் தமிழகம்.